பேரன்புடைய நூல் நிலையம் வலையொலி நண்பர்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். கோடுகளை தாண்டாத கோலங்கள் என்று ஒரு கதை. இலக்கணம் மீறிய கவிதை என்று ஒரு கதை. கோயிலா என்ன செய்துவிட்டாள் என்று ஒரு கதை. ஊருக்கு 100 பேர் என்று ஒரு கதை. ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், இப்படியெல்லாம் புதினங்கள். அதைப்போல தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் என்று ஒரு கதை. அந்த மாதிரி தமிழில் 1000 பூக்கள் மலரட்டும் என்று விதவிதமான கதைகள் வந்திருக்கின்றன. தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் என்று சொல்வதைப் போல பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலும் கல்லூரி காம்பவுண்டிற்கு வெளியிலும் பல ஆசிரியர்களை, மிகச்சிறந்த மனிதர்களை நாம் பார்க்கிறோம், பழகுகிறோம். முதலாக என்னுடைய புத்தகத்தை ஒரு பதிப்பாளருக்கு அறிமுகப்படுத்தியவர் ஒரு தமிழர் அல்ல, உருது பேசும் முஸ்லீம். அவர் என்னுடைய அறைக்கு பக்கத்து அறையில் ராயப்பேட்டையில் தங்கியிருந்தார். அவர் புத்தக பூங்கா என்கிற பதிப்பகத்திற்கு அழைத்துச் சென்று, என்ன செய்வீர்களோ தெரியாது, இந்த பையனுடைய புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று பஞ்சநாதன் அவர்களிடம் சொன்னார். பஞ்சநாதனிடம் நான் கமர்ஷியலாக இருக்கட்டும் என்று என்னுடைய கலைவாணர் சொற்பொழிவுகள், எம்.ஆர். ராதா எழுத்தும் பேச்சும் என்கிற புத்தகத்தை கொடுத்தேன். மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் கமர்ஷியலாக போகும். அதனால் கையில் சிறு பத்திரிகையில் வந்த சில கட்டுரைகளை நான் வச்சுருந்தேன். அது என்ன கையில் அப்படின்னு கேட்டார். நான் கொடுத்தேன். அதை வாங்கி படித்து பார்த்தார். உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் என்கிற கட்டுரை தொகுப்பு. அது அரசியல் ரீதியாக சமுதாயத்துறையிலும் கடும் விமர்சனங்களை எழுப்பிய கட்டுரைகள். அதை ஒரு பிரபல பேச்சாளருக்கு கொடுத்து அனுப்பினார். அவர் எல்லா கட்சிகளிலும், பல்வேறு கட்சிகளில் இருந்துவிட்டு கடைசியாக ஒரு ஆளுங்கட்சியில் போய் அமர்ந்தார். அவரிடம் கொண்டு போய் கொடுக்க சொன்னார் முன்னுரைக்கு. அதை வாங்கி பார்த்த அவர், என் வாழ்நாளெல்லாம் பெருமிதம்தான் மிச்சம், கொள்கை பேசி என்ன பிரயோஜனம், பெருமிதத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, இப்பொழுதுதான் கடைசி காலத்தில் கொஞ்சம் வாய்ப்பு தேடி வந்திருக்கிறேன், அது கெட்டுப்போகும், நீங்கள் தயவு செய்து வேறு யாரிடமாவது வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி நயமாக பேசி சொல்லிவிட்டார். அதை நான் பதிப்பாளர் பஞ்சநாதனிடம் சொன்னேன். நீங்கள் தயவு செய்து கலைவாணர் புத்தகத்தையும் எம்.ஆர். ராதா புத்தகத்தையும் போடுங்கள், அது கமர்ஷியலாக இருக்கும், இது வேண்டாம் என்று நான் சொன்னேன். என்ன சொன்னார் என்றார். இப்படி சொன்னார் என்றேன். அவர் யார் அதை சொல்லுவதற்கு? நான் பதிப்பாளர், புதிய எழுத்தாளர்களை நான் அல்லவா கண்டுபிடிக்க வேண்டும், நான் இந்த புத்தகத்தை போடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த கட்டுரைகள் எல்லாம் எனக்கு பிடித்து விட்டது, நியாயமான கருத்துகள் என்று சொன்னார். அதைப்போல முல்லை முத்தையா அவர்களுடைய மகன் பழனியப்பன் முல்லை பதிப்பு, அதற்கு பிறகு உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் புத்தகமும், கலைவாணர் சொற்பொழிவுகள், நடிகவேல் எம்.ஆர். ராதா எழுத்தும் பேச்சும் வெளிவந்து விட்டது. அதற்கு பத்திரிகைகளில் சிறப்பான மதிப்புரைகளும் வெளிவந்து விட்டன. பிறகு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு, சொந்த மாவட்டத்திற்கு வந்துவிட்டேன். வந்த பிறகு ஒரு சிறு தொழில் செய்து வந்தேன். இருந்தாலும் அந்த பயிற்சி, வாசிப்பு பழக்கம், பத்திரிகை உலக அனுபவம், இதை வைத்துக்கொண்டு 2 புத்தகங்களை எழுதினேன். முல்லை பதிப்பகத்தில் புத்தகங்கள் பெற்றுக்கொண்டு அவரோடு நாட்டு நிலைமை, அரசியல், இலக்கியம் குறித்து உரையாடினேன். நான் யார் என்று அவருக்கு தெரியாது, அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லை.
சாதாரண பழைய ஃபோன் தான். இதில் என்னுடைய பேச்சை என்னுடைய எழுத்தை படித்து அல்ல, என்னுடைய பேச்சை கேட்டு அதனால் கவரப்பட்ட முல்லை பழனி அவர்கள் என்னை யாரென்றே தெரியாமல் நான் அனுப்பிய 2 புத்தகங்களையும் பதிப்பித்து விட்டார். அது ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வெளிவருகிறது. அதை வெளியிடுவதற்கு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் பொறியாளர் இன்ஜினியர் ஒளிவண்ணன் அவர்களும் உதவி செய்தார்கள். ஈரோடு புத்தக திருவிழாவில் வெளியீட்டு விழாவின் போதுதான் அவரை நான் பார்க்கிறேன், என்னை அவர் பார்க்கிறார். அதுவரை என்னை பார்க்காமலேயே என்னுடைய புத்தகத்திற்காக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அவர் பதிப்பித்து விட்டார் என்றால், ஒரு பிரபலமான பேச்சாளர் சொல்லியும் கேட்காமல் இந்த இளைஞனின் படைப்பு எனக்கு பிடித்திருக்கிறது, ஆகவே வெளியிடுகிறேன் என்று சொன்ன பஞ்சநாதனும் கல்லூரிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆசிரியர் தானே. என்னை யாரென்றே பார்க்காமல் என்னுடைய எழுத்தை படித்துவிட்டு என்னுடைய பேச்சாற்றலால் கவரப்பட்டு என்னுடைய 2 புத்தகங்களை பதிப்பித்த முல்லை பழனியும் மிகச்சிறந்த ஆசிரியர் தானே. இதற்கெல்லாம் பிறகு தன்னுடைய சொற்பொழிவுகளை தொகுப்பதற்கும் தன்னுடைய நேர்காணல்களை தொகுத்து எழுதுவதற்கும் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பலரே அதற்கு தயாராக இல்லாத பொழுது, அதற்கு போதிய அனுபவம் இல்லாத போது எனக்கு அந்த வாய்ப்பை அளித்த ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் தானே. எல்லாவற்றிற்கும் பிறகு குறிஞ்சி வேலன் அவர்களுடைய மொழிபெயர்ப்புகளை கதைகளை படித்து விட்டேன். அதை அவரோடு பேசினேன். அப்பொழுது சென்னையில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். சரி என்று நானும் சரி விருந்தினராக அழைக்கிறார், வேடிக்கை பார்ப்போம், அங்கே பேசுகிறவர்களுடைய பேச்சை கேட்போம், ஏதாவது புத்தகங்கள் வாங்கி வருவோம் என்று போனேன். அங்கே போன இடத்தில் முதல் நாள் இரவு ஒரு பேச்சாளர், அடுத்த நாள் ஒரு 4 பேச்சாளர் பேச வேண்டும். 4 பேச்சாளர்களில் ஒருவர் வரவில்லை. ஆகவே குறிஞ்சி வேலன் அவர்களை நீங்கள் எப்படியாவது பேசிவிடுங்கள் என்று சொன்னார் இந்து நடராஜன் அவர்கள். இந்து நடராஜன் அவர்கள் பேராசிரியராக இருந்து பிறகு இந்து பத்திரிகையிலே பத்திரிகையாளராக, ரிப்போர்ட்டராக வந்தவர், எழுத்தாளராக வந்தவர். அவருக்கும் கிட்டத்தட்ட 75-80 வயதாக போகிறது. குறிஞ்சி வேலன் அவர்களுக்கும் 85 வயது. குறிஞ்சி வேலன் அவர்கள் நம்முடைய யூடியூப் பேச்சு, நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் நம்முடைய இலக்கிய உரைகளை அவர் கேட்டிருக்கிறார், நம்மை பாராட்டி இருக்கிறார். நானும் அவர் நடத்திய திசையிட்டும் பத்திரிகைகளையும் அவருடைய புத்தகங்களையும் படித்து விட்டு அவரோடு பேசியிருக்கிறேன். ஆகவே நாளைக்கு பேச்சாளர் 4 பேரில் ஒருவர் வரவில்லை என்றால் என்ன, குமாரவேலை போட்டுக்கொள்ளுங்கள் என்று குறிஞ்சி வேலன் சொன்னார். இல்லை இல்லை என்று நான் தயங்கினேன். இல்லை இல்லை நீங்கள் போடுங்க, குமாரவேல் தான் பேசணும் அப்படின்னு சொன்னார் குறிஞ்சி வேலன். பிறகு இந்து நடராஜன் அவர்கள், குமாரவேல் தயங்காதீங்க, நீங்கள் தான் நாளைக்கு பேசுகிறீங்க, ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி, ஒரு நாடக ஆசிரியர் மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் தான் நாளைக்கு பேசுகிறீங்க அப்படின்னு. நீங்கள் 2 நிமிஷம் 5 நிமிஷம் என்கிட்ட பேசினதே போதும், நீங்கள் நல்லா பேசுவீங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு அப்படி ஒரு ஆர்டராக ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட, ஒரு தந்தை மகன்கிட்ட எப்படி ஒரு அதிகார தோரணையில் அதே சமயத்தில் அன்போடு பேசுவார்களோ அதை போல ஒரு தோரணையில் பேசினார் இந்து நடராஜன் அவர்கள். அடுத்த நாள் நல்லி குப்புசாமி செட்டியார் முன்னிலையில் நான் பேசினேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடத்துகிற இலக்கிய கூட்டத்தில் பார்வையாளனாக கலந்து கொண்ட போது அவர் இருக்கிற மேடைகளெல்லாம் நாம் பேசுவோமா என்று நான் கனவு கூட கண்டதில்லை. அப்படி என்றால் குறிஞ்சி வேலனும் கல்லூரிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆசிரியர் தானே. இப்படி திடீரென்று முடிவெடுத்து ஒரு புதிய மனிதனை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்து நடராஜன் கல்லூரிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆசிரியர் தானே. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் அல்லவா. அந்த கூட்டத்தில் என்னுடைய பேச்சை கேட்ட நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள், உங்களுடைய பேச்சை இப்போதுதான் கேட்கிறேன், நன்றாக பேசினீர்கள்,
என்று பாராட்டி எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தினார். ஆக கல்லூரிக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ ஆசிரியர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ நல்ல மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், கல்லூரிக்கு வெளியிலும் பல ஆசிரியர்கள். அதை நாம் தான் அடையாளம் காண வேண்டும், நாம் தான் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களிடம் அப்படிப்பட்ட மாமனிதர்களை அடையாளப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.